அஸ்ஸலாமு அலைக்கும் அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய இரவு வணக்கம். மீண்டும் சர்ஃபான் ப்ளாக் BA2 சேனலோடாக மிக முக்கியமான சில தகவல்களோடு தான் வந்திருக்கேன். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனையும் ஒரு செலக்ட் பண்ணுங்கள். அதே போல் இது சர்ஃபான் ப்ளாக் BA2 என்பது புதிய சேனல், மறந்துடாதீங்க. இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் இருந்து பார்க்குறீங்க, அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பகடைக்காய் வேலைகளை செய்யும் புகட்டுவ மறுபடியும் இப்போ முஸ்லீம்களை சீண்டி விடுறதுக்கான வேலைகள் ஆரம்பிக்கிறாங்கன்னு விளங்குது. ஏன்னா முஸ்லீம்களுக்கு எந்த ஆசனமும் இல்லை அப்படின்றத சுட்டி காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதே போல் ஹரின் பெர்னாண்டோ கைது செய்யப்பட்டிருக்கின்றார். அதே போல் இலங்கையில் தற்போது படப்பிடிப்பு குழு கேரளாவிலிருந்து விஜயம் செய்துள்ளது. மம்முட்டி, மோகன்லால் போன்ற குழுக்கள். மிகவும் வேதனையான 2 சம்பவங்கள். அதில் ஒன்று தான் இந்த சகோதரியினுடைய சம்பவம். அவங்க இப்போதைக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு தான் உயிரிழந்திருக்கிறாங்க. காரணம் தன்னுடைய கணவனின் போதைப் பொருள் பாவனையால். மட்டக்களப்பு மாவட்டத்திலையும் ஒரு சம்பவம், அதே மாதிரி புத்தளம் மாவட்டத்திலையும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. பார்க்கலாம் அனைத்து தகவல்களையும். முஸ்லீம்கள் டிசப்பாயிண்ட் ஆகிருக்கிறாங்க. முஸ்லீம்களுக்கு இந்த வாட்டி அவங்களுக்குன்னு ஒரு தலைமைத்துவம், கேபினெட் மினிஸ்டர் ஒருத்தர் கிடைக்காததால் ரொம்பவும் வேதனைப்படுறாங்க. ஏண்டா சொன்னாங்களா யாராவது? எவனோ ஒருத்தர் 2 பேர் அறிவில்லாதவன் பேசுகிறான்றதுக்காக இந்த மாதிரி சொல்லலாமா? சரி, ஓகே, எங்களுக்கும் வருத்தம் தான். என்னடா ஒரு கேபினெட் மினிஸ்ட்ரியாக நம்மளுடைய முஸ்லீம் தலைவர் ஒருத்தர் இல்லாமல் போயிட்டார் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. ரஷாட் சேர போனார், ரவுஃப் ஹக்கீம் சேர போனார். எவனும் சேர போகலை, எல்லாரும் சும்மா படங்காடினது மட்டும்தான். தயவு செய்து சொல்லிக்கிட்டு வராதிங்க அவர் சேர போனார் இவர் சேர போனாருன்னு. சேர்றவன் தான் போய் சேர்ந்துருக்கணும். ஆட்சியில் யாரையும் சேர்க்க மாட்டோம்னு சொன்னாங்க. யாரை சொன்னாங்க? இந்த திருட்டு கவர்மெண்ட்டுகளில் இருந்தவங்களை மட்டும்தான் சொன்னாங்க சேர்க்க மாட்டோம் அப்படின்னு. எல்லாரையும் சேர்க்க மாட்டோம்னு சொல்லலை. என்பிபியில் போய் சேர்ந்துருந்தாங்கன்னா, இல்லை நாங்களும் சேர்றோம் அப்படின்னு சேர்ந்துருந்தாங்கன்னா நிச்சயமாக சேர்த்து இந்த கவர்மெண்ட்டை கொண்டு போயிருக்கலாம். ஆனால் யாருமே சேரலை. அதுதான் உண்மை. வாய் வார்த்தைக்கு சொன்னாங்க நாங்களும் சேர்றோம், நாங்களும் சேர்ந்து வேலை செய்ய ரெடியாக இருக்கிறோன்னு. யாரும் போய் சேர்றதுக்கான உத்தியோகபூர்வ அறிவிப்பை வெளியிடலை. அதனால் முஸ்லீம்களே குழம்பாதீங்க. குழப்பவாதிகள் அதிகரிச்சுக்கிட்டு போகிறாங்க. இவங்க யார் என்ன குழப்பினாலும் கணக்கெடுக்காமல் இருங்க. இன்ஷா அல்லாஹ். ஏற்கனவே பாராளுமன்ற எம்பிக்கள் இருக்கிறாங்க தானே. அடுத்த வருஷம் இல்லாட்டி அதுக்கு அடுத்த வருஷம் மாகாண சபை தேர்தல் இருக்குது, இன்னும் எத்தனையோ தேர்தல்கள் இருக்குது. அதுக்கு பிறகு நம்மளுடைய புதிதாக போயிருக்கிற கைகள் இனிமேல் கேபினெட் மினிஸ்ட்ரிக்கு போகிறதுக்குரிய தகுதியை வளர்த்து கொண்டு அதோட அவங்களும் ரெடி ஆகுவாங்க. கொஞ்ச நாள் பொறுமையாக இருப்போமே. எல்லாருமே இலங்கையர்கள் தானே. முஸ்லீமோ தமிழோ சிங்களமோ யார் வந்தாலும் வேலை சரியாக நம்மளுக்கு நடந்தால் சரிதானே. ஆனால் இதை வச்சு மறுபடியும் இந்த மொட்டுக்கட்சி அரசியல் நடத்த பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கு நம்மளுடைய மக்கள் மதிமயங்காமல் விட்டால் சரிதான். இலங்கையில் இது பார்த்திங்கன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம். இந்த சகோதரி தன்னுடைய கணவனால் தீயிட்டு கொளுத்தப்பட்டிருக்கிறாங்க. கணவன் ஒரு போதைக்கு அடிமையானவர் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருந்துச்சு. அதே மாதிரி வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட அந்த சகோதரியுடைய தற்போதைய நிலை தான் இது. நாளிலாய் வாய்நாளை ராஜூன் உயிரிழந்துட்டாங்க. இது கிடைத்த கடைசி வீடியோ அவங்களுடைய. கடும் கிரிமினல் ஆளு வேறு பாஞ்சான ஹாஸ்பிட்டல் நினைக்கிறாங்க பாசிலும் நான் சொல்லி போடுறேன் எல்லாரும் ஏற்றுவார். எனக்கு கிடைச்ச தகவலின் அடிப்படையில் இந்த சகோதரியுடைய கணவனான இந்த இப்போ கடைசியில் வந்த வீடியோவில் இருக்கக்கூடிய நபர் போதைப் பொருள் பாவனையாளர் என்றும் அவர் தான் தீயிட்டு கொளுத்திருக்கிறார் அப்படின்னு தெரிய வந்திருக்குது. போதைப் பொருள் பாவனையாளர்கள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க இலங்கையில். தயவு செய்து ரொம்ப கவனம். கண்டவனுக்கு எடுத்த உடனே குழந்தைகளை கட்டி வைக்காதீங்க. தீர விசாரிங்க. ஆளுடைய நடத்தைகள் என்னன்றதை பாருங்கள். நான் போன வாட்டியும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். தாய் தகப்பன் இங்கே இருந்துக்கிட்டே கல்யாணம் பேசுகிறது. 2 பேர் வீட்டில் வேலை செய்கிறாங்கன்னா 2 பேரும் சம்மந்தி ஆகிக்கலாமா? என் பொண்ணு உனக்கு கட்டி கொடுக்குறேன், உன் பையனுக்கு கட்டி கொடுத்துடலாம் அப்படின்னு இங்கேருந்தே சம்மந்தம் பேசுகிறது. முதலாவது தயவு செய்து நாட்டில் ஆணோ பெண்ணோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்றதை செக் பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டுக்கு. சும்மா இஷ்டத்துக்கு எடுத்த உடனே கல்யாணம் காட்சின்னு போய் கடைசியில் இந்த மாதிரியான நிலைமைகளுக்கு தள்ளாதீங்க உங்களுடைய குழந்தைகளை. அதே போல் ஒரு செய்தி ஒன்று வந்துருந்துச்சு.
ஆனால் இதே மாதிரி இதே டாப்பிக்கில் தான் இருக்குது. அந்த குளோபல் நியூஸ் அப்படின்ற ஒன்றில் போட்டிருக்கிறாங்க. செய்தியை கேளுங்க. மனைவி மீது சந்தேகம் ஏற்பட்டதை அடுத்து அவரின் மேல் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரித்து கொன்ற கணவன். புத்தளம் போலீஸ் பிரிவில் சம்பவம். மனைவிக்கு வேறொருவருடன் தொடர்பு இருப்பதாக சந்தேகம் எழுந்ததை அடுத்து கணவன் 2 பிள்ளைகளின் தாயின் உடலில் மண்ணெண்ணெயை ஊற்றி தீ வைத்து எரித்துள்ளதாக புத்தளம் போலீசார் தெரிவிக்கின்றனர். பலத்த தீக்காயங்களுக்குள்ளான தாய் சிலாபம் பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதன் பின்னர் நேற்று 19ஆம் தேதி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இது புத்தளம் தில்லடியைச் சேர்ந்த 28 வயதுடைய 2 பிள்ளைகளின் தாயான ஜமால்தீன் ஃபாத்திமா சப்னா என்ற பெண்ணை இவ்வாறு உயிரிழந்துள்ளார். எரித்து கொண்டிருந்த மனைவியின் தீயை அணைக்கச் சென்ற பொது மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து எரித்த கணவனுக்கும் சிறு தீக்காயங்கள் ஏற்பட்டுள்ளதாக புத்தளம் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனக்கு என்னமோ இந்த தகவலைத்தான் அவங்க அந்த மாதிரி போட்டிருக்காங்கன்னு தெரியல. ஆனால் அவங்களுடைய அந்த கதை பேச்சு வழக்கில் பார்க்கும்போது அவங்க மட்டக்களப்பு மாவட்டம், அதுவும் குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை சேர்ந்தார்கள் மாதிரி விளங்குது. ஆனால் இவங்க போட்டிருக்காங்க புத்தளம் அப்படின்னு. இது 2 இன்சிடெண்ட்டா இல்லை ஒரே இன்சிடெண்ட் தான் இவங்க ஊர் தெரியாமல் மாற்றி போட்டிருக்கிறாங்களான்னு தெரியலை. இந்த இன்சிடெண்ட்டை பற்றி யாராவது கமெண்டில் தெரிவிங்க, உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா. எனக்கு ஒரு சகோதரர் அனுப்பியிருந்தார். ஆனால் அவர் சொன்ன ஞாபகம் எனக்கு மட்டக்களப்பு சைட் அப்படின்னு தான். எது எப்படியோ தயவு செய்து கவனம். உங்களுடைய குழந்தைகளை முடித்து கொடுக்கறதுக்கு முன்னாடி 100க்கு 1000 வாட்டி தயவு செய்து செக் பண்ணி பாருங்கள், விசாரித்து பாருங்கள் அவங்களுடைய நிலைமை என்ன. ஏன்னா இன்றைய நாளில் கலாச்சாரம் ரொம்பவே மாறி இருக்குது. எங்களுடைய நாட்டில் பலதரப்பட்ட விடயங்களில் எத்தனையோ பேர் சம்மந்தப்பட்ட செய்திகளை தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். அதனால் தயவு செய்து சிந்தித்து செயல்படுங்க. உங்களுடைய குழந்தைகளுடைய உயிர்கள் உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லவர் கைகளில் ஒப்படைச்சிருங்க, ஆண்களோ பெண்களோ உங்களுடைய குழந்தைகளை. அடுத்ததா கேஸ் சிலிண்டர் என்னதான் நடக்க போகுது. ஹரின் பெர்னாண்டோவை இன்றைய தினம் கைது பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி நேற்றைய தினம் மீடியாவில் பேட்டி கொடுக்கும்போது இடையிலேயே தெரிச்சு ஓடினார். நாளைக்கு கைது பண்ண போகிறாங்க, விடுங்கடா என்ன. නැමති අවුලල්ල සාකච්ඡා කරමින් පවතිනවා. මම හෙට උදේ වෙනකොට අවසන් තීන්දුව ලබා දෙයි. ඔබතුමාටත් යන්න පුළුවන් ජාතික ලැයිස්තුවේ. මම ජාතික ලැයිස්තුවේ නෙමෙයි. මම නැවත වතාවක් මම මේ ගත්ත ජයග්‍රහණයට අපි හිස නමන්න ඕනේ. අපිට hina වෙන ඔක්කොම කියන මිනිසුන්ට මතක් කරලා දෙන්න ඕනේ 1 2යි 20ත් ඔය විදිහටම නැටුව කට්ටිය දින්න වෙලාවේ 20 22කට අපි ආණ්ඩුවකට ඇවිල්ලා ආණ්ඩු කළා හොඳට වැඩත් වෙන්නවා. පොඩි පසුබෑම ජීවිතය කියන එක හැමදාම දිනන්නේ නැහැ. පරදින මිනිස්සු තමයි නැගිටින්නේ. ඒ නිසා විශ්වාස කරනවා නැවත වතාවක් පල්ලෙයටම බෑලා පාරටම බෑලා ඔය ඔක්කොම දේවල් අමතක කරලා දාලා අපි කවුද කියලා පෙන්වනවා. දැන් ඔබතුමාගේ කොහොමද කැමැත්ත? තරුණ කෙනෙක්ට මේක දෙන්න ඕනේ කියන්නේ මොකක්ද අදහස? මම විශ්වාස කරනවා රට පිළිගන්න මිනිස්සු දෙන්නට දෙන්න ඕනේ. ඒකේ මොකද මේ සටන තියෙන්නේ මහපාරේ තියෙන්නේ ආයේ. මේ සටන තියෙන්නේ පාර්ලිමේන්තුවේ නෙමෙයි. ඉතින් කවුරු කෙනෙක් හිතනවා මේක පාර්ලිමේන්තුවේ යෑමම තමයි සුදුසු කියලා මගේ තර්කයේ එතන නෙමෙයි මම ඉන්නේ. எனக்கு ஹரின் பெர்னாண்டோவை விட மனுஷ நாணயக்காரவை பிடிச்சி உள்ளே போடும் வரைக்கும் உறக்கம் இல்லை சாரே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. எனக்கு இன்னமும் நான் வெயிட்டிங்கில் இருக்கிறேன் அந்த குட் நியூஸை கேட்குறதுக்காக. ஏன்னா அந்த ஊழல்வாதியை முதலாவது ஊழல் பெருச்சாலியான மனுஷ நாணயக்காரையை பிடிச்சி உள்ளே போடணும். அதுக்காகத்தான் வெயிட்டிங். ஏன்னா அவன் செஞ்ச திருட்டு தான் எல்லாத்தையும் விட பெரிய திருட்டு. ஆட்களை விற்று பணம் சம்பாதித்த ஒரு வியாபாரி, மனித கடத்தல்காரன் அப்படின்னு சொல்லலாம். மனுஷ நாணயக்காரைக்கு மறுபெயர் மனுஷனே இல்லை, பேர் மட்டும் வச்சிருக்காங்க மனுஷ நாணயக்காரன். மனுஷ நாணயக்காரன் இல்லாமல் மனசாட்சியே இல்லாத நாணயமே இல்லாத பைத்தியக்காரன். புதிய அமைச்சர்கள் தங்களுடைய ஒவ்வொரு அமைச்சகங்களுக்கும் சென்று பதவி பிரமாணத்தை முடித்த பிறகு தங்களுடைய ஆசனங்களில் அமர்ந்து தன்னுடைய வேலைகளை ஆரம்பித்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் செழிப்பான ஒரு நாடாக இனி வரும் காலத்தில் இலங்கை அமையணும் அப்படின்னு அனைத்து அமைச்சர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள்.
இலங்கையில் தற்போது இந்திய பிரபலங்களும் வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இலங்கையில் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா படப்பிடிப்புகள் நடக்க இருக்கிறதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. மம்மூட்டி மற்றும் மோகன்லால் போன்ற பல கேரள பிரபலங்கள் வந்திருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் எதிர்வரும் நாட்களில் இலங்கைக்கு டூரிஸ்ட்டுகளும் அதிகமாக வருவாங்க. அதே மாதிரி இலங்கையினுடைய நேச்சர், அதாவது இயற்கை வளங்களை வைத்து நம்மளுடைய நாட்டு இயற்கை வளங்களை விற்காமல் இன்னொருத்தனுக்கு வாடகைக்கு விடாமல் அந்த இயற்கை வளங்களை காரணமாக காட்டியே நம்ம நாட்டுக்கு டாலர்களை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு நிறையவே இருக்குது. இந்த மாதிரி ஃபிலிம் இண்டஸ்ட்ரி டீம் வரலாம். அதே மாதிரி சுற்றுலா பயணிகள் வந்து பார்வையிட்டு போகிறது, இதெல்லாம் வந்து இன்ஷா அல்லாஹ் அதிகரிக்கும். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸ், நம்மளுடைய நாட்டுக்கு முதலீட்டாளர்கள், நிறைய கம்பெனிகள் ஃபேக்ட்ரிகள் வரலாம், முதலீட்டாளர்கள் வரலாம். ஏன்னா அதிகபட்ச கமிஷன் கேட்குறதால தான் நிறைய முதலீட்டாளர்கள் வாரத்துக்கு பயப்பட்டாங்க. இலங்கைக்கு வாரத்துக்கு நிறைய இன்வெஸ்டர்கள் பயப்பட்டதுக்கு முக்கியமான காரணமே ஒவ்வொரு அரசியல்வாதியும் கேட்ட கமிஷன். 1 கோடி ரூபா பிஸ்னஸா, எனக்கு 25 லட்சம் வேணும், ஒருத்தர் 50 லட்சம் வேணும். டேய், நான் போட போகிறதே 1 கோடி, அதில் 60 கேட்டால் எப்பட்றா அப்படின்னு தான் அவங்க அதெல்லாம் விட்டுட்டு இன்வெஸ்டர்ஸ் வராமல் போனது. இன்ஷா அல்லாஹ் இது வரும் நாட்களில் க்ளீன் ஹேண்ட், கரப்ஷன் இல்லாத ஒரு அரசியல் மாற்றம் உருவாகி இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் எல்லாமே சரியாக நடக்கணும். இன்ஷா அல்லாஹ் நம்மளுடைய நாட்டுக்காக பிரார்த்தனை பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசி வரைக்கும் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தெரியாத நண்பர்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள்.